அவளின் உறுதியை பார்த்து நிரஞ்சன் வேறு வழி இல்லாமல் அவளையும் அழைத்து கொண்டு அருண் மீராவை சிங்கப்பூருக்கு சந்தோஷமாக அனுப்பி வைத்துவிட்டு தங்கள் நீர்கொழும்பு ரெசார்ட்டுக்கு சென்றான். அறையின் உள்ளே வந்ததும் நித்திலாவை பற்றி முத்தமிட்டு விட்டு அவள் திகைத்து விழிப்பதை பார்த்து பாராமல் சென்று குளிர்சாதன பெட்டியில் இருந்து 2 பானங்களை எடுத்து ஒன்றை அவளிடம் நீட்டிவிட்டு மற்றையதை தான் எடுத்துக்கொண்டான். அவள் பானத்தை பருகாமல் அதே இடத்தில் நிற்பதை பார்த்துவிட்டு அவளை நெருங்கினான். அவள் இயல்பாக 2 அடி பின்னே செல்ல, என்ன நித்திமா, இப்படி தனி இடத்துக்கு கொண்டு வந்து ஏதாவது செய்து விடுவனோ என்று பயமா என்று சிரிப்போடு கேட்டான். அன்றும் அப்படித்தான், இன்றும் இப்படி சர்வசாதாரணமாக முத்தமிடுகிறீர்கள். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று உண்மை பாதி கேலி பாதியாக உரைத்தாள். ஏன், நீ என்னவளாக போகிறாய்? உன்னை பார்த்ததும் முத்தமிட தோன்றியது, முத்தமிட்டேன். யுஎஸில் முத்தம் எல்லாம் சர்வ சாதாரணம் தெரியுமா? நானாவது இப்படி 4 சுவருக்குள் முத்தமிட்டேன். அவர்கள் இடம் பொருள் ஒன்றும் பார்க்க மாட்டார்கள் என்று அதை நினைத்து சிரித்தான். ஏன், உங்களுக்கும் அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கிறதா என்று கூர்பார்வையுடன் கேட்டாள். என் நித்திக்கு பொறாமையை பாருங்கடா என்று சிரித்தவன் அவள் கன்னத்தை வருடி, நீ என் இதயத்தில் எப்போதே பதிந்து விட்டாய் நித்திமா. அதனால் எனக்கு எவ்வளவு அழகிய பெண்கள் பார்த்தாலும் எதுவுமே தோன்றவில்லை. அதிலும் லிண்டா என்று ஒரு பெண் என்னுடன் படித்தாள். அவளுக்கும் என் மேல் பைத்தியம். நான் எங்கே சென்றாலும் பின்னால் வருவாள். என் கண்ணில் படும்படி நின்று ஏக்க பார்வை பார்ப்பாள். என் ரூம்மேட் சுரேன் இருக்கானே, அவன் முழு நேர தொழிலே பெண்கள் பின்னால் சுற்றுவதுதான். எல்லா நாட்டு பெண்களுமே அவனுக்கு தோழிகளாக இருந்திருக்கிறார்கள். அவன் முத்தத்துடன் மட்டும் நிற்கவில்லை என்று கண் சிமிட்டி சிரித்தவன் தொடர்ந்து, என்னை ஏண்டா சாமியார் மாதிரி இருக்கிறாய்? இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு அனுபவிக்க தெரியாமல் ஓய்வு நேரத்தில் பகுதி நேர வேலையை செய்து கொண்டு இப்படி இருக்கிறாய் என்று என்னை திட்டிக் கொண்டே இருப்பான். அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. எம்பிஏ படிக்கவென்று வந்து அதை பற்றியே கவலையே இல்லாமல் ஜாலியாக இருப்பான். நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பேன். அவன் எப்படி இருந்தாலும் அவன் பெண்களை பற்றி ஒன்றே ஒன்று சொன்னான். அது மட்டும் உண்மை என்று சொல்லிவிட்டு நித்திலாவை ஒரு பார்வை பார்த்தான். எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று அந்த பார்வை சொல்லாமல் சொன்னது. அமெரிக்காவில் அவன் ஒழுங்காக தான் இருந்திருக்கிறான் என்ற எண்ணம் மனதுக்குள் இதம் மூட்டினாலும் அவனின் இந்த பார்வை நித்திக்கு எரிச்சல் மூட்டியதுடன் நில்லாது வாய் திறந்து, அதென்ன அந்த ஒரே ஒரு உண்மை என்று கேட்க வைத்தது. என்ன நித்திலா, இவ்வளவு நேரம் நான் சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ளவில்லையா? சுரேன் பணக்காரன். அவனை சுற்றும் பெண்கள் ஆசைப்படுவதெல்லாம் வாங்கி கொடுத்து தன் அப்பாவின் சொத்தில் பாதி அளித்து விட்டதாக அடிக்கடி சொல்வான். அதாவது ஆசைகளின் பிறப்பிடம் பெண்களின் மனசு என்று சொல்வான். அது உண்மை இல்லையா என்று மீண்டும் அதே பார்வையுடன் கேட்டான். ஏன், ஆண்களுக்கு ஆசை எதுவும் இல்லையா? இந்த 2 நாட்களும் பெண்கள் எவ்வளவு நேர்த்தியாக ஆடை அணிகலங்கள் அணிந்திருந்தார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் ஆண்களும் அணிந்திருந்தார்களே. ஆசைகளின் பிறப்பிடம் பெண்களின் மனசில்லை. எல்லோர் மனதிலும் ஆசை இருக்கிறது. ஆசைகள் வேறுபடுமே தவிர ஆசையே இல்லை என்று மறுக்க முடியுமா என்று ஏளனமாக கேட்டாள். எப்பொழுது பார்த்தாலும் அது என்ன பார்வை? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டு இவரிடம் கேட்டுவிட்டேனாம்? எனக்கு பிடிக்காவிட்டாலும் சித்தி மனம் நோக வேண்டாமே என்று இந்த 2 நாட்களும் அவர்கள் மாட்டி விட்டதையும் உடுத்தி விட்டதையும் சுமந்து கொண்டு நிற்கிறேன். விட்டால் அதெல்லாம் நான் ஆசைப்பட்டு கேட்டு அணிந்து கொண்டேன் என்று சொல்வான் போல இருக்கிறதே என்று எரிச்சலுடன் அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, இந்த 2 நாளும் வைரமும் முத்தும் பவளமும் அணிந்து கொண்டு நின்றவள் பேசுகிற பேச்சா இது என்ற நிரஞ்சனின் கிண்டல் குரல் அவள் எண்ணங்களை இடைமறித்தது. கேட்டே விட்டானே என்று உறுத்திய போதும் தன்னை தெளிவுபடுத்தி விடும் நோக்கில், நானாக அணியவில்லை, சித்தி போட்டு விட்டார்கள் என்று சொல்லும் போதே அவன் நம்ப மாட்டான் என்று உணர்ந்து அவள் குரல் மெலிந்தது. இன்னும் அவள் நின்று கொண்டே இருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தவன் போல் அவள் கையில் திறக்காமல் வைத்து கொண்டிருந்த குளிர்பானத்தை வாங்கி திறந்து அவள் கையில் கொடுத்து குடி என்று சொன்னதுமில்லாமல் அழைத்து வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்த்தி,
தானும் அருகில் அமர்ந்தான். அவள் குடித்து முடித்து பொத்தலை வைத்ததும் அவள் கைகள் இரண்டையும் பற்றி, நித்திமா, அதுதான் சொன்னனே, எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று. ஏன் இந்த வேண்டாத பேச்சு என்று பற்றிய கையை மென்மையாக வருடினான். நாம் பேச வந்தது என்ன, இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று தன்னையே உலுக்கிக் கொண்ட நித்திலா, அதுதானே வீண் பேச்சு எதற்கு? சரி, நீங்கள் அக்கா திருமணத்தன்று ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள்? அதை முதலில் சொல்லுங்கள் என்று அவன் முகத்தை பார்த்தாள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்த நிரஞ்சன் பதில் சொல்லாமல் விடமாட்டாள் என்பதை உணர்ந்திருந்தாலும் எதற்கும் சொல்லி பார்ப்போம் என்று ஒரு நப்பாசையுடன், நித்திமா, போனதை மறந்து விடலாமே, முடிந்ததை பேசி ஆகப் போவதென்ன என்று மெதுவாக ஆரம்பித்தான். போனது போகட்டும் என்று விடுவதற்கு அது அவ்வளவு சின்ன விஷயமா நிரு? நுவேரியாவில் என்னுடன் அவ்வளவாக அன்பாக பழகினீர்கள். அதன் மலர்ச்சியும் ஆர்வமான பார்வையும் உங்கள் மன பின்பு ஒரு மாதம் வீட்டுக்கு வரும்போது உங்கள் அதன் பின் கொஞ்ச காலம் என் கண்ணில் படாமல் நிலையை எனக்கு தெளிவாக உணர்த்தியது. கண்ணாமூச்சி ஆடினீர்கள். அக்கா திருமணத்தில் உங்களை கண்டதும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் தெரியுமா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு யார் கண்ணிலும் படாமல் உங்களை அன்பான வார்த்தைகள் கேட்க ஆசையுடன் ஓடி வந்த என்னை ஒரே வார்த்தையில் மனமுடிய வைத்தீர்களே, அது ஏன் என்று தெரிந்து கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? இந்த 3 வருடங்களும் ஏன் ஏன் என்று உங்கள் வெறுப்புக்கு காரணம் புரியாமல் நான் தவித்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த தவிப்பை வெளியே தெரியாமல் மறைத்து எல்லோரிடமும் இயல்பாக பழக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்றாவது தெரியுமா? எனக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலே தாங்க முடியாத சித்தப்பா, நான் இப்படி தவிப்பது தெரிந்தால் நிம்மதியாக உண்பாரா, உறங்குவாரா? நான் எவ்வளவுதான் மறைத்து வைத்தாலும் அண்ணாவின் திருமணத்தை முடிவு செய்த அன்று சித்தி என் குழப்பத்தை பார்த்து என்னை அதட்டி காரணம் தெரிந்து கொண்டார்களே, அது புரியுமா உங்களுக்கு? பெண்கள் மனம் ஆசைகளில் இருப்பிடும் என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு, அவர்களுக்கும் ஒரு மனசு இருப்பது தெரியாமல் தான் அன்று அப்படி பேசிய நீங்கள் 3 வருடங்களில் எதுவுமே நடக்காத மாதிரி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வெகு இயல்பாக வந்து காதல் மன்னன் வேடம் போட்டு நடிப்பதுமில்லாமல் கேட்கிறீர்கள் என்று குரல் கரகரக்க நிறுத்தினாள். தான் ஆசையுடன் மணக்க கேட்டதை அவள் நாடகம் என்று நடிப்பென்றும் சொன்னது எரிச்சலை தூண்ட, ஏதோ இந்த 3 வருடங்களும் நீ மட்டும்தான் வேதனையை அனுபவித்தேன் என்று சொல்கிறாயே, எனக்கு ஒரு மனசு இருக்கு, அதற்கும் வேதனை இருக்கும் என்பது உனக்கு புரியவில்லை தானே? நீ மனசு பற்றி பேசுகிறாய். அன்று அமெரிக்கன் விசா கிடைத்த சந்தோஷம் ஒரு புறமும், உன்னை இத்தனை ஆண்டுகள் பார்க்க முடியாதே என்ற தவிப்பு ஒரு புறமாக எப்படியாவது உன்னுடன் தனியே பேச வேண்டும் என்று ஆசையுடன் ஓடி வந்தால், உன் பேராசை மட்டுமல்லாது உன் வசதி வாய்ப்புக்காக ஒரு பணக்காரனை தேடி பிடிப்பேன் என்று அளந்து கொண்டிருந்தாயே, அந்த நேரத்து என் மனநிலை உனக்கு புரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையா என் உயிரிலும் மேலாக நேசித்தேன் என்று என் மேல் கழிவிரக்கம் கொண்டு நான் துடித்த துடிப்பை நீ அறிவாயா? மனம் திறந்து பேச ஒரு மனிதர் இல்லாமல் அன்றைய என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. இனி தாய்நாடே திரும்புவதில்லை என்று திடமாக முடிவெடுத்து விட்டேன். பின் உன் முகத்தையே பாராமல் அதான் வேண்டுமென்று இருந்தேன். யுஎஸ் கிளம்பிவிட அன்று அப்பாவின் தொணத்தொணப்பு தாங்காமல் நான் திருமணத்துக்கே வந்தேன். உன் ஆசை போல பட்டும் வைரமும் அணிந்து ஜொலித்தாய். உன் அழகில் ஒரு கணம் சொக்கிதான் போய்விட்டேன். உன்னை பற்றி இவ்வளவு தெரிந்த பின்பும் மயங்கி விட்டேனே என்ற கோபத்தில்தான் உன் கையை உதறி விட்டு சென்றேன். அங்கே போயும் உன்னை மறக்க முடியாமல் படிப்பு நேரம் போக ஓய்வு நேரமெல்லாம் பகுதி நேர வேலை, ஜிம், நீச்சல் என்று உன்னையும் உன் நினைவுகளையும் மறக்க நான் பட்ட பாடு எத்தனை தான் செய்தாலும் இந்த பாழும் மனசு மாறினால் அல்லவோ நீ உனக்கேற்ற பணக்காரனை தேடி பிடித்திருப்பாயோ என்று நான் தவித்த தவிப்பு. ஆரம்பத்தில் உன்னை பற்றி அதிக பேசும் அருணும் பின்னர் ஏனோ எதுவுமே சொல்லவில்லை. இத்தனை ஆண்டுகளிலும் உன்னை மறக்க முடியாமல் தவித்த நான் உன் மெயில் கண்டதும் உடனே புறப்பட்டு வந்தேன். எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது நித்திமா. உன் ஆசைகள் பேராசைகள் என்றாலும் எனக்கு பணக்கார அப்பா இருக்கிறாரே,
உன் ஆசைகளில் ஓரளவையாவது என்னால் நிறைவேற்ற முடியாதா என்ற எண்ணத்தில்தான் திருமணம் செய்ய கேட்டேன். நித்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா என்று திடீரென்று கேட்டவன் அவள் பதிலை எதிர்பாராமல் தொடர்ந்தான். உனக்கு நான் பெரிய அழகி என்ற தற்பெருமை உன் வீட்டில் எல்லோரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி திமிர் வேறு. நீ கையால் சொடுக்கினால் எல்லோரும் உன் முன்னால் வந்து நிற்பார்கள் என்ற அசட்டு நம்பிக்கை. அது தவிர யார் எவர் என்று இல்லாமல் எல்லோருடனும் சிரித்து பேச ஆசை. அதுதான் அன்று அருண் திருமணத்தில் பார்த்தேனே. எவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்க நீதான் வாசலில் நின்று வரவேற்க வேண்டுமா? அதுவும் அழகிய பணக்கார இளைஞர்களை வரவேற்பதென்ன? உரிய இடம் பார்த்து இருக்க வைப்பதென்ன? பலரசம் அனுப்பி வைப்பதென்ன? அன்று மட்டுமா ரிசப்ஷன் அன்று அத்தனை பேர் மத்தியில் சங்கரின் கையை பற்றி கொண்டு நின்றாய். உன்னை பற்றி இவ்வளவு தெரிந்திருந்தும் இன்னும் என் மனம் உன்னை தவிர இந்த உலகில் வேறு ஒருவரும் ஒரு பொருட்டில்லை என்று உன்னையே சுற்றி வருகிறதே என்று தன்னையே வெறுத்தபடி சொன்னான். இவ்வளவு கேட்டவள் என்று தெரிந்த பின்பும் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரே, இது காதலா இல்லை என் அழகின் மேல் இருக்கும் மோகமா? அன்று சங்கர் அண்ணாவை வரவேற்றதை பொறுக்க முடியாமல் தான் முகம் அப்படி இருந்ததா? அவருக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் பெண் மேல் காதல். அவரின் பெரும் பணத்தை பார்த்து அவர் காதலை ஏற்க மறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் தன் தாய் தந்தையிடம் நல்ல விதமாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டதை எவ்வளவு மகிழ்ச்சியுடன் சொன்னார். அதற்கு வாழ்த்து தெரிவிக்க கையை பற்றினால் அதை கூட தவறாக நினைப்பாரா? பாட்டி சொன்னதை வைத்து முடிவெடுத்து இன்னும் பெற்ற தாயையே ஒதுக்கி வைத்திருப்பவர் என்னை பற்றி என் வாயால் அறிந்ததையும் அந்த கோணல் பார்வையையும் வைத்தே எல்லாவற்றையும் எடை போடுகிறாரே. இப்படிப்பட்டவருடன் வாழ்க்கையை பிணைந்து கொண்டால் என் எதிர்காலம் எப்படி சிறப்பாக அமையும்? இந்த பிரிவு இருவருக்கும் உயிர் வலியை கொடுத்தாலும் அவருடனான திருமண பந்தத்தை நிராகரிப்பதுதான் இருவருக்குமே நல்லது. அப்படி நான் சம்மதித்து திருமணம் நடந்தாலும் நான் யாருடன் பேசினாலும் அவர் சந்தேகத்துடன் பார்க்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? இப்படி தன் சுய புத்தியை அடகு வைத்துவிட்டு தன் கேட்டதையும் பார்த்ததையும் வைத்து முடிவு செய்து என்னை ஒரு வார்த்தை மனம் நோக பேசினால் நிச்சயம் தாங்க முடியாது. பரஸ்பர நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் இணைவது ஆழ்கடலில் துடுப்பில்லாத படகு போன்றது. இப்பொழுது அவன் மனம் வேதனைப்படுமே என்று சம்மதித்தால் அத்தை மாதிரி நானும் வேதனையுடன் தான் வாழ வேண்டியிருக்கும். நிரு, என் மேல் வைத்த காதல் உண்மையாயின் என்னை புரிந்து கொண்டு திரும்பி வரட்டும். அதுவரை என்னால் காத்திருக்க முடியும் என்று தன்னுள் முடிவெடுத்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் அருகில் அமர்ந்து மாறும் முகபாவங்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சன் அவள் ஒரு முடிவுடன் தன்னை நிமிர்ந்து பார்ப்பதை உணர்ந்து மெல்லிய சிரிப்போடு, என்ன நித்தி, இவ்வளவு நேரமும் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து விட்டாய் போலிருக்கிறதே என்று கேட்டான். இவ்வளவு நேரமும் என்னை பற்றி இல்லாதது பொல்லாததும் சொல்லிவிட்டு சிரிப்பை பார் என்று எரிச்சலுடன் எண்ணமிட்டவள், இனியும் காலம் தாழ்த்தி ஆகப் போவது எதுவும் இல்லை, எடுத்த முடிவு எடுத்ததுதான் என்ற தீர்மானத்துடன், நிரு, என்னை பற்றி எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு. மிதுவிடம் நான் விளையாட்டுக்கு சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் என்னை வாட்டி வதைத்தது போதாதென்று அந்த பெரிய குறையை மன்னித்து என்னை திருமணம் செய்ய முன் வந்திருப்பது என்னை புல்லரிக்க வைக்கிறது. இருந்தாலும் எனக்கு உங்கள் பெருந்தன்மையை இல்லாமல் நாம் திருமணம் செய்தால் எதிர்காலம் எப்படி ஏற்க முடியாமல் மனம் தடுக்கிறது. பரஸ்பர நம்பிக்கை இருக்குமோ? அதனால் என்னால் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நிரு, மன்னித்து கொள்ளுங்கள் என்று முடித்தாள். அவள் தன் மேல் தன் குடும்பத்தின் மேலும் உயிரையே வைத்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவளின் நிராகரிப்பு கோபத்தை விட வியப்பை அளித்தது. நான் நினைத்தது சரிதான், இவளுக்கு தான் பெரிய இவள் என்ற நினைப்பு. ஒருவேளை அந்த சங்கரை தான் மணந்து கொள்ள நினைக்கிறாளோ? இல்லாவிட்டால் அவன் கையை பற்றி கொண்டு நிற்பாளா என்று உறுதியாக எண்ணியவன் அவளை குதறிவிடும் நோக்கில், ஓஹோ, இப்பொழுது புரிகிறது. நீ அருணின் திருமணம் மட்டும் என்னை நடிக்க சொல்லித்தானே கேட்டுக்கொண்டாய். நான் தான் உனக்கு இன்னும் என்மேல் காதல் என்று தப்பாக புரிந்து கொண்டேன். நான் அந்த பக்கம் போனதும்
நீ உன் அக்காவிடம் சொன்ன மாதிரி பணக்கார பையன் சங்கரை வளைத்து பிடித்து விட்டாய். அவனை பற்றி விசாரித்து விட்டேன். அவனுக்கும் கார் என்றால் பைத்தியமாம். தினத்துக்கு ஒன்று இல்லாவிட்டாலும் வருடத்துக்கு 2, 3 புது கார் மாற்றிக்கொள்வானாம். கொழும்பில் பாதி அவனுடையதுதானாம். பிடித்தாலும் புளிய கொம்பாக தான் பிடித்திருக்கிறாய். நான் ஒரு மடையன். சுரன் எத்தனையோ சொல்லியும் அவன் சொன்னதை கேட்காமல் உன்னை நினைத்து கொண்டு இவ்வளவு காலமும் வீணாக்கி விட்டேன். அங்கே எவ்வளவு பெண்கள் என்னிடம் டேட்டிங் பண்ண ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? ஏன், லிண்டா ஒருத்தியே போதுமே. நான் சரி என்றால் என் காலடியில் கிளப்பாளே என்று சொல்லிக்கொண்டே போனவன் அவளை நெருங்கி அவள் தோள் இரண்டையும் பற்றி உலுக்கிக் கொண்டே, இப்படி ஒருவனை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி என் முகத்தை அப்படி மெய்மறந்து ரசித்தாய்? என்னையும் இந்த உலகத்தை மறக்க வைத்தாய். அன்று உன்னை நான் என்ன செய்திருந்தாலும் நீ தடுத்திருக்க மாட்டாய். நான் தான் திருமணம் என்று ஒன்று நடக்கும் வரை எல்லை மீறக்கூடாது என்று உன்னை அந்த மயக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தேன். இவ்வளவு கேவலமான ஒருத்தியையா நான் உள்ளத்தில் வைத்து பூஜித்தேன்? நினைக்கவே அருவருப்பாக இருக்கிறது என்று அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே சென்றவன் அவளை குதறியது போதாதது போல மீண்டும் அவள் அருகில் வந்து அவள் கன்னம் இரண்டையும் வலிக்க பற்றி இழுத்து, நீ இல்லாவிட்டால் எனக்கு உலகத்தில் வேறு பெண்களே இல்லையா? இன்றே யுஎஸ் போய் லிண்டாவை மணந்து உன் கண் முன்னால் வாழ்ந்து காட்டவில்லை என்றால் நான் நிரஞ்சனில்லை. நீ இவ்வளவு சிரமப்படாமல் அப்போதே சங்கரை பத்தி சொல்லி இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே. வந்து உன் அழகை பார்த்து வேதனைப்பட்டு என்று பல்லை கடித்தவன் ஒரு தடவை கண்ணை மூடி திறந்து, எங்க இருந்தாலும் நன்றாக இரு என்று சொல்லிவிட்டு இந்த தடவை திரும்பியும் பாராமல் கதவை அறைந்து மூடிவிட்டு வெளியே சென்றான். நிதியின் நிராகரிப்பு அவனை உலகையே மறக்கச் செய்து விட்டது. அவளை தான் அழைத்து வந்தேன், பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்ற எண்ணம் கூட வரவில்லை. சிறு வயதிலிருந்து தான் இழந்த அன்பை எல்லாம் நித்தியிடமிருந்துதான் பெற வேண்டும். அவளின் இந்த பேராசையை தவிர அவளிடம் குற்றம் குறை என்று என்ன இருக்கிறது? இவ்வளவு காலமும் அசட்டுத்தனமாக தங்கையிடம் பேசாதிருந்த தன்னை தனக்கென்று வாங்கி கொடுத்த பரிசை மீராவுக்கு கொடுத்து எவ்வளவு இலகுவாக பேசி மன்னிப்பு கேட்க வைத்தாள். விரைவில் அம்மாவுடனும் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்ததால் இப்படி மறந்து விட்டாளே. அவளை முத்தமிட்ட போது இருவருமே உலகை மறந்து விட்டோமே. இன்னொருவனை மனதில் வைத்திருப்பவளால் இப்படி என்னுடன் தன்னை மறந்து ஒன்ற முடியுமா? பெண்களே பெரும் புதிர்கள்தான். பாட்டி, அம்மா, நித்தி இப்படி என் வாழ்க்கையில் வந்த மூவரும் என் அன்பை புரிந்து கொள்ளவே முயற்சிக்கவில்லை. பாட்டி மருமகளிடம் இருந்து பேரனை பிரித்ததுடன் முடிந்தது என்று இருந்துவிட்டார். அம்மாவுக்கும் நித்திக்கும் பணம் மட்டும் போதும். அன்பு, பாசம், நேசம் எதுவுமே வேண்டாம். இவளை போய் எவ்வளவு உயர்வாக நினைத்து விட்டேன் என்று தன்னுள்ளே எண்ணி புழுங்கியபடி எப்படிதான் காரை சரியாக ஓட்டி வந்தானோ. கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டு வெளியே வந்த தாயை அலட்சியம் செய்து தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டான். நிரஞ்சன் தன்னை எலும்புகள் உடைந்து விடும் போல உலுக்கியதுடன் நில்லாது கன்னம் இரண்டையும் பற்றி இழுத்ததால் இரு கன்னங்களும் சிவந்து அது வேறு வழியை கொடுக்க, இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல என் உயிரிலும் மேலான என் நிறுவை நானே நிராகரிக்கும் நிலை வந்ததே என்று உடலும் உள்ளமும் சோர்ந்து அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்த நித்திலா எவ்வளவு நேரம் தன்னை மறந்து இருந்தாலோ. கதவு தட்டும் சத்தத்தில் தன் உணர்வு பெற்று நெருதான் என்னை அழைத்துச் செல்ல திரும்ப வந்து விட்டாரோ என்று சிறு ஆவலுடன் சென்று கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியில் ராமகிருஷ்ணனை கண்டதும் வந்த அழுகையை உதட்டை கடித்து அடக்கியபடி அவர் உள்ளே வர ஒதுங்கி வழிவிட்டாள். அவளை ஏற இறங்க பார்த்தபடியே உள்ளே வந்தவர் அவளை தவிர அறையில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து, நிரஞ்சன் எங்கேம்மா? உன்னுடன் பேசி திருமண தேதி எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் என்று நேற்று ரிசார்ட் திறப்பை வாங்கியிருந்தான். இப்பொழுது உன்னை இங்கே தனியே விட்டுவிட்டு இப்பொழுது ஒரு கார் வேகத்துடன் கிளம்பி சென்றதே.
அது அவனுடைய காரா? என்ன நித்திமா, ஏன் அழுகிறாய் என்று அவள் அருகில் சென்று அவள் தோளை ஆதரவாக பற்றி விசாரித்தார். தன்னை மீறி வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, மாமா, எல்லாம் விவரமாக பின்ன சொல்கிறேன். இப்பொழுது உங்களால் உடனே கிளம்ப முடியுமா? நிரு இன்றே அமெரிக்க புறப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அத்தை தனியே வீட்டில் இருக்கிறார். அவர் மனம் நோக ஏதாவது பேசினாலும் பேசிவிடுவார் என்று சொல்லியபடியே மேசையில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு அவர் பதிலுக்கு காத்திராமல் வெளியே சென்று, அவரும் வெளியே வந்ததும் கதவை பூட்டி சாவியை ராமகிருஷ்ணன் கையில் கொடுத்தாள். அவளின் செய்கைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சனுக்கும், இவளுக்கு ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தைரியமாக பெண் இப்படி அழுகையை அடக்க வேண்டிய அவசியமில்லையே. இந்த நிலைமையிலும் அத்தை அத்தை என்று அவருக்கு ஒரு மன கஷ்டமும் வரக்கூடாது என்று தவிக்கும் இவள் மனதை புரிந்து கொள்ள முடியாமல், வெளிநாடெல்லாம் போய் படித்து என்ன சாதிக்கப் போகிறான் என்று மனம் ஒரடியாக மகன் மேல் குற்றப்பத்திரிகை வாசிக்க மனதை அடக்கி நிகழ்காலத்துக்கு திரும்பினார். மறுபுறம் திரும்பி கண்களை துடைத்து கொண்ட நித்திலாவை கேள்வி கேட்டு மேலும் கலங்க வைக்க விரும்பாமல், நித்திமா, நீ போய் காரில் ஏறு. இதோ நான் மேனேஜரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று அவளை அனுப்பிவிட்டு ஹோட்டலை நோக்கி சென்றார். வீடு வரும் வழி முழுவதும் இருவரும் அவரவர் மனப்போராட்டத்தில் இருக்க காருக்குள் அமைதி நிலவியது. வீடு வந்ததும் அவருக்கு முதல் அவசரமாக உள்ளே சென்ற நித்திலா திகைத்து போய் நின்ற புஷ்பாவை கண்டதும் உள்ளம் முருக அவர் அருகில் சென்று மென்மையாக அணைத்து கொண்டாள். தானும் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தவர், இந்த நிரஞ்சனுக்கு என்னடா ஆச்சு? காரில் வேகமாக வந்து அறைக்குள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டவன்தான். ராமு போய் எத்தனையோ தடவை கதவை தட்டியும் திறக்கவில்லை என்று எதுவும் புரியாமல் தடுமாறியபடி சொன்னார். முன்னரே தாயாருடன் நல்ல உறவில் இல்லை. இப்பொழுது என்னால் முற்றும் முழுதாக பிரிந்து போய்விடப் போகிறாரே. அத்தையுடன் அவரை சேர்த்து வைப்பேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது என்று தன் உள்ளத்தை கசக்கி கொண்டு நின்ற நித்தி, ராமகிருஷ்ணன் உள்ளே வந்து மேலேறி சென்று கதவை தட்டி அவன் திறந்ததும் அவரும் உள்ளே போனதும் கதவு திரும்பவும் மூடிக்கொள்வதை ஒரு இயலாமையுடன் பார்த்து கொண்டு நின்றாள். என்ன நடந்தது நித்தி? மாமா ஏன் இப்பொழுது வந்தார்? நிரஞ்சன் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டவர், நிரஞ்சன் கையில் ஒரு பெட்டியுடன் ராமகிருஷ்ணன், தம்பி நில்லடா, எல்லாம் பொறுமையா பேசலாம். அவசரப்பட்டு முடிவு எதுவும் எடுக்காதே. கோபத்தில் எடுக்கும் முடிவு சரியா வராது. ஒரு வாரமோ 15 நாளோ ஹோட்டலில் யாருடைய தொந்தரவு இல்லாமல் தனியே தங்கியிருந்து யோசித்துப்பார் என்று சற்று குரல் உயர்த்தி சொன்னதை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் இரண்டு இரண்டு படிகளாக இறங்கி வந்தவன் கீழே நின்ற நித்தியையும் புஷ்பாவையும் ஏறெடுத்து பாராமல் வெளியே நின்ற காரில் ஏறி சென்று விட்டான். எதுவும் புரியாமல் கணவரின் முகத்தை பார்த்த புஷ்பா, அவரும் கண் கலங்கி செய்வதறியாமல் திகைத்து நிற்பதை பார்த்து தன்னை ஓரளவு சமாளித்து கொண்டு சமையல் அறைக்கு சென்று மூவருக்கும் தேநீர் தயாரித்து எடுத்து வந்து இருவரின் கையிலும் கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு நித்தி அருகில் அமர்ந்தார். டீயை ஒரே மூச்சில் குடித்து முடித்து கப்பை கீழே வைத்த ராமகிருஷ்ணன், என்னடா நித்தி, இனிமேல் இங்கே நான் திரும்பியே வரப்போவதில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஒரேடியாக வெறுக்கும் அளவுக்கு என்னப்பா நடந்தது என்று ஆதங்கத்துடன் கேட்டார். இருவரையும் மாறி மாறி பார்த்தவள் தனக்கும் நிரஞ்சனுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகளை நுவேரிலியா போனதில் இருந்து இன்று நடந்தது வரை ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள்.